ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சகஸ்ர நாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 883வது நாமாவளியாக ஓம் சர்வஜ்ஞாய நமஹ. முருகப்பெருமான எல்லாம் அறிந்தவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவனுடைய சக்தியை இவ்வளவுதான் அப்படின்றத அளவு யாராலையும் சொல்ல முடியாது. அதனால தான் அவர் அனாதி வஸ்துவாக இருக்கார். தோற்றம் முடிவு அற்றவர். அதே சமயத்தில் அவருடைய அந்த முழு பிரபாவத்தையும் யாராலையும் உணர முடியாது. அப்பேற்பட்ட அந்த இறைவனை அனுபூதியில் எல்லாரும் அடைந்து ஆனந்தப்பட்டு நமக்கு நிறைய திருவாக்குகள் எல்லாம் கொடுத்துருக்கா. அதில் அனுபூதியில் சொல்லும்போது அழகாக வர்ணிப்பார். முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் பொறு புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவை என்குண பஞ்சரனே அப்படின்னு வர்ணிப்பார். இறைவனுடைய அந்த பிரபாவம் எப்பேற்பட்டது அப்படின்னா 8 விதமான விசேஷ தன்மைகள் இறைவனுக்கு உண்டு. அதனால்தான் வள்ளுவ பெருந்தகை சொல்லும்பொழுதும் என் குணத்தான் தாளை வணங்கா தலை அப்படின்வார். அப்போ அந்த 8 குணங்கள் விசேஷ குணங்கள் பார்த்தோம் அப்படின்னா அதை தான் தன் வயத்தனாதல், தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினாதல், முற்றும் உணர்தல், இயல்பாகவே பாசங்களின்றும் நீங்குதல், பேரருடைமை, முடிவில்ல ஆற்றலுடைமை, வரம்பில் இன்பமுடைமை, இதெல்லாம் இறைவனுடைய 8 விதமான விசேஷ தன்மைகள். அதை தான் நம்ம அனந்த ஞானம், அனந்த வீரியம், அனந்த தரிசனம், அனந்த சுகம், நிர்நாமம், நிர்கோத்திரம், நிராயுஷ்யம், அழியா இயல்பு அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் அழகாக வர்ணிக்கும். அப்படி இறைவன் சர்வஜராக இருக்கார். அதை தான் முற்றறிவாளன், பேரறிவாளன்னா இறைவனை வர்ணிக்கிறது. அப்பேற்பட்ட அந்த இறைவன் உயர்ந்த 8 குணங்களிடத்தில் உறைந்திருப்பவர்னு அர்த்தம். அதாவது அவர் குணங்களையெல்லாம் கடந்தவர், எல்லாத்தையும் கடந்தவன் இறைவன். ஒரு விஷயத்துக்குள்ளே அவர் அடக்க முடியாத வஸ்து. அப்போ இந்த 8 குணங்களிடத்தில் உறைவிடமாக இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த பிரகாசத்தோடு இருக்கார். இந்த 8 குணங்களும் ஒவ்வொரு உயிர்களுக்கும் வர வேண்டும். அந்த உயர்ந்த குணம் வருவதற்காகத்தான் நம்மளுடைய சமயம் 40 சம்ஸ்காரங்களை சொல்லியிருக்கு. அந்த குழந்தை ஜீவன் தாய் கருவில் உண்டாகிறதுலேருந்து கர்ப்பாதானம், பும்சவனம்னு 40 சம்ஸ்காரங்கள் செய்து அந்த ஜீவனை, அந்த சரீரத்தை, அந்த ஆத்மாவை புனிதப்படுத்திகிட்டே இருக்குது. எப்படி தினமும் நம்ம குளிக்கிறதால உடம்பு அழுக்கு போகுதோ அது மாதிரி சில சம்ஸ்காரங்களால் அந்த ஆத்ம சுத்தி ஏற்பட வேண்டும் அப்படின்னு. இந்த ஆத்ம சுத்தி 40 சம்ஸ்காரம் பண்ணவாளுக்கு மட்டும்தான் வருமானா கிடையாது. 8 விதமான விசேஷ குணங்கள் இருக்குது. அந்த குணங்களை அடைந்தாலும் அவளும் அந்த இடத்துக்கு வந்துடுவாள். அதாவது அந்த 40 சம்ஸ்காரம் பண்ணுவது எதற்காகனா இந்த 8 விசேஷ தன்மைகளை ஒவ்வொரு உயிரும் அடையணும். அப்போ அதை அடையணும்னா அதுக்கு உறைவிடமாக இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய அருள் வேண்டும். அப்பேற்பட்ட அந்த முருகனை எப்படி இருக்கார் அவர் அப்படின்னா சர்வஜராக இருக்கார், எல்லாம் அறிந்தவராக இருக்கார். அப்போ அவரை சரணடையும் பொழுது நமக்கு அவரே குருவாக வந்து நமக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுத்துடுவார். அதை தான் அடியார்கள் எல்லாம் உணர்ந்து அனுபவித்து நமக்கு சொல்லியிருக்கா. அவர் அடைந்ததை அழகாக சொல்கிறார். அஷ்டாங்க யோகமும் ஆதாரமாறும் அவற்றை 5ம் விட்டேறி போன வெளிதனிலே வியப்பொன்று கண்டேன். மட்டாகி செம்மதி பாலூரலுண்டு மகிழ்ந்திருக்க எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கி இருக்கின்றதே அப்படின்னு சொல்கிறார். அப்போ அனுபூதிமான்கள் தான் இந்த பேரின்பத்தை அடைஞ்சிருக்கா, பெரும் ஞானத்தை அடைஞ்சிருக்கா. பாமன் சுவாமிகள்லாம் அவருக்கு ஏதாவது வேத சந்தேகம், வேதத்துலேருந்து விஷயம் வேணும் அப்படின்னா அவர் நினச்சா போகிறோம், அப்படியே எதிர்க்க திரை மாதிரி வந்து வேதங்கள் எல்லாம் வந்து நிற்குமா. இந்த வேதங்கள் உபநிடதங்கள் எல்லாம் அவர் எதிர்க்க வந்து அப்படியே நம்ம திரையில் பார்க்குற மாதிரி வந்து நிற்குமா. யாரால் கொடுக்க முடியும், யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும்னா முருகனுடைய அருள் பெற்றவாளுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிடும். அப்பேற்பட்டவராக அடியார்களுக்கே அந்த பாக்கியத்தை கொடுப்பார்னா அவர் எப்படி இருப்பார்? அவர் தான் எல்லாம் அறிந்தவராக இருக்கார். அதை தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் சர்வஜ்ஞாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.